மெடிக்கல் ஸ்கிரீனிங் இன் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது மெடிக்கல் ஸ்கிரீனிங் ஏன் பண்றாங்க, அது சம்பந்தமான விஷயங்களை நீ பார்க்கலாம். Definition: medical screening in employment refers to the health assessment of a candidate or employee to determine the fitness for a specific job role. அந்த ஜாப் ரோலுக்கு ஃபிட்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த மெடிக்கல் ஸ்கிரீனிங் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லலாம். when it is used, எப்ப வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைம்லயே வந்து பீரியாடிக்கா வந்து அடிக்கடி வந்து they will do this kind of a medical screening. return to work, நம்ம இந்த கொரோனா முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கெல்லாம் போகும்போது they will check பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி they will do some checking. objectives, என்னெல்லாம் objectives இருக்கு அப்படின்னா ensure job fitness, அந்த வேலைக்கு அவங்க உடல்நிலை கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக they will do this. and prevent the workplace accidents, ஏன்னா வந்து அப்படி செக் பண்ணல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு செக் பண்ணுவாங்க. about employee health, எம்ப்ளாயியோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அண்ட் ப்ரொடக்ட் கொலீக் அண்ட் பப்ளிக்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொற்று நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொற்று வந்து மற்றவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் த லா, சட்டப்படி சில மெடிக்கல் ஸ்கிரீனிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சட்டம் இருக்கிறதுனால தே வில் டூ. டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட், என்னென்ன டைப்ஸ் இருக்கு? பிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிசிக்கலா எக்ஸாமின் பண்றது. விஷன் அண்ட் ஹியரிங் டெஸ்ட், காது எந்த அளவுக்கு கேக்குது, கண் தெரியுதுன்னு பாக்குறது. ட்ரக் அண்ட் ஆல்கஹால் டெஸ்ட், அவங்க ட்ரங்க் பண்ணிருக்காங்களா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்றது. செஸ்ட் எக்ஸ்ரே டெஸ்ட், செஸ்ட் எக்ஸ்ரே பண்றது. பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே வந்து மெடிக்கல் ஸ்கிரீனிங்கு கீழே வந்து வரும். ஸோ ஏன் வந்து இதெல்லாம் பண்றாங்க, இந்த மெடிக்கல் ஸ்கிரீனிங் வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா அப்பதான் வந்து the employee can be a well employee, அதனால அந்த எம்ப்ளாயிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர் மூலியமா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அண்டர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நல்ல வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுனால. And pulmonary functions refers to the lungs ability, lungs நல்லா இருக்கா, மூச்சு விட முடியுதா நல்லபடியா, இது எல்லாத்தையுமே இதுல டெஸ்ட் பண்ணுவாங்க. மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கா அப்படிங்கறதையும் they will test. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்கிரீனிங், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னா ஹெல்த்தியர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ரெடியூஸ் ஆப்சென்டிசம், ஆப்சென்ட் அடிக்கடி ஆக மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தெரியும் யார் யார் வந்து என்னென்ன விஷயத்தோட ஹெல்த் கண்டிஷன்ஸோட இருக்காங்கன்னு. ஃபியூவர் ஒர்க் பிளேஸ் இன்ஜுரிஸ் வந்து ஒர்க் பிளேஸ்ல கம்மியாகும், ஏன்னா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டதுனால என்ன ஆகும்னா அந்த ஜாபுக்கு ஃபிட் ஆனவங்களை மட்டும் தான் எடுப்பாங்க. அப்படி ஃபிட் ஆனவங்களை மட்டும் எடுக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து அவங்க கரெக்டா வேலை பார்ப்பாங்க, ஆக்சிடென்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து குறையும். இன்சூரன்ஸ் காஸ்ட் கம்மியாகும். இன்சூரன்ஸ் காஸ்ட் எப்ப பே பண்ணுவாங்க, இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் வந்து எப்ப பே பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு டிசீஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா தான் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே அதை டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they can do that. லீகல் ப்ரொடக்ஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாய்க்கு லீகல் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்கிரீனிங். எத்திக்கல் கன்சிடரேஷன், இன்ஃபார்ம்டு கன்சர்ன், எத்திக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கணும். சும்மா போய் நம்ம வந்து யாராவது பண்ணி அவன் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த கன்சர்ன் வாங்கணும். அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அதை ஊருக்குறா பரப்பக்கூடாது, கான்பிடென்ஷியலா இருக்கணும், நான் டிஸ்கிரிமினேஷனா இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து சொல்றது ஒருத்தருக்கு சொல்லாம இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இதுல என்னன்னா யூஸ் ஒன்லி ஜாப் ரிலவென்ட் டெஸ்ட், உங்க அந்த ஜாபுக்கு என்ன தேவையோ அந்த டெஸ்ட்டை மட்டும் பண்ணணும். மற்ற அனாவசியமான எய்ட்ஸ் நோய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஹெச்ஐவி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு எம்ப்ளாயிக்கு அது வந்து அவசியம் இல்லாத ஒரு டெஸ்டா அந்த வேலைக்கு இருந்துச்சு அப்படின்னா பண்ணக்கூடாது. என்ஷோர் குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் அசஸ்மெண்ட், ஸோ குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சும்மா யானதானு ஒரு லேப் டெக்னீஷியனை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிடக்கூடாது. ஸோ கீப் ரெக்கார்ட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் செக்யூர், யாரும் மாத்திராம ரெக்கார்ட்ஸை கான்ஃபிடென்ஷியலாகவும் செக்யூராகவும் வச்சிருக்கிறது அவசியம். கம்பைன் வித் அதர் ஹைரிங் டூல், இன்டர்வியூ ரெஃபரன்ஸ் செக்ஸ்,
அதோட சேர்த்து அந்தந்த எம்ப்ளாயீஸோட அப்ளிகேஷன்ஸோட சேர்த்து அந்த மெடிக்கல் டெஸ்ட்டை வைக்கணும். தேங்க்யூ.